வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உள்ளத்தின் சோதனை. உள்ளத்தின் சோதனை அப்படின்னா என்ன? சோதனை அப்படின்னாவே நம்மளுக்கு அதிலே தெரியுது. காட் கொடுக்குற ஒரு டெஸ்ட்டுன்னு நம்ம வச்சுக்கலாம். இல்லை நம்மளை ஏன் இப்படி கடவுள் வந்து சோதிக்கிறாரு அப்படின்னு நம்ம அடிக்கடி கேட்போம் இல்லைங்களா? அப்போது நமக்குள்ள ஆன்மாவாக இருக்கிறது யார்? இறைநிலை. அப்போ நம்மளோட பதிவுகளுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம லைஃப் ஸ்டைல் இருக்கும் இல்லைங்களா? எல்லாருமே இப்போ நம்ம ஆறறிவு படைத்த மனிதர்கள் தான். ஆனால் மனிதர்கள் எல்லாருக்குமே ஒரே தன்மை ஒரே குணம் அப்படியேவா இருக்குது? இல்லை. உடலால் உயிரால் எல்லாரும் ஒன்றுபட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்கவுங்க அறிவாட்சி திறன் பதிவுகளுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை வேறுபடுகிறது இல்லையா? அதே போல தான் உள்ளத்தின் சோதனையும் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை அவரவர் வாழ்க்கையின் சிற்பி அவரவர் எண்ணங்களே. இப்போ நம்ம எந்த வகையில் எண்ணங்களை நம்ம மனசில் வேறு ஒன்றுறோமோ அந்த எண்ணங்களுக்கு தகுந்த பிம்பமாக தான் நம்ம வந்து தெரியும். இப்போ ஒரு கண்ணாடி பார்க்குறோன்னு வைங்களேன், கண்ணாடியில் நம்ம தோற்றம் எப்படி இருக்கும்? இப்போ நல்லா ஒரு ஸ்டைலாக சிரிச்சிட்டே நல்ல முகப்பொலிவோட பிரகாசமாக நல்ல ஒரு தலையெல்லாம் வாரி நல்ல பூ வச்சு நல்ல ஒரு ட்ரெஸ் பண்ணுறோன்னு வைங்களேன், ஒரு அலங்கார துணியோடு நம்ம கண்ணாடியில் பார்க்கும்போது நம்ம எவ்வளோ தெரியும்? பிரகாசமாக அழகாக தெரியும். அப்போ நம்ம மனசு மகிழ்ச்சியில் ஒரு இன்ப நிலையில் இருக்கும். அது இல்லாமல் ஏதோ ஒரு மாதிரி சோகமாக நம்ம வந்து கண்ணாடி பார்க்கும்போது கண்ணாடி எப்படி காட்டும்? நம்ம எப்படி பார்க்குறோமோ அந்த பிம்பம் தான் தெரியும். கண்ணாடி நம்ம என்ன நிலையோ அப்படியே நம்மளை பிரதிபலிக்கிறது தான் கண்ணாடி. அதே மாதிரி தான் நம்ம மனமும். நம்மளோட விதை என்ன எண்ணம் வந்து நம்ம உள்ளே போடுறோமோ அந்த எண்ணத்துக்கு தகுந்த வெளிப்பாடு தான் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த விளைவு தான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ ரீசெண்டாகவே பார்க்குறது எல்லாமே இப்போ கடவுளை காணலாம் அப்படி பார்த்தோம். இப்போ கடவுளை எப்போ பார்க்குறோம்? எங்கே பார்க்குறோம்? இப்போ நம்ம உள்ளத்தில் தான் நமக்குள்ளே ஆன்மாவாக இருக்கிறது இறைநிலை. அப்போ செயலின் விளைவாக வர்றது இறைநிலை. எல்லாமே வந்து என்ன அப்படின்னா பிரபஞ்சமன்றி வேறு ஒன்றுமே இல்லை. இந்த இயற்கை விதிக்கு உட்பட்டு இறைநிலைக்கு உட்பட்டு தான் நம்ம வாழ்கிறோம். அப்போ அந்த செயல் விளைவுங்கிறது மற்றவங்கள்ட்ட இருந்து நமக்கு வரல, நம்ம செய்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் வருது. அந்த உள்ளத்தின் சோதனையும் யார்? மற்றவங்க நமக்கு கொடுக்கல, நம்மளே நமக்கு ஏற்படுத்திக்கிறது தான். அப்போ இன்பமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு நிலம் இருக்குதுன்னு வைங்களேன், அதில் வந்து பயிரிடுறோம், விதை எல்லாமே போடுற எல்லா விதையுமே வந்து முளைச்சி அது வந்து விளைச்சலை கொடுக்குதான்னா கிடையாது. இப்போ அதில் இடையில களை எடுப்பாங்க. அதில் உள்ள களை களையணும் அப்படின்னா நல்ல ஒரு பயிர் வகைகளை வந்து விட்டுட்டு அதில் புல் மாதிரி இருக்கிறத களையிறது தான் களை எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்மள்கிட்ட மனசில் வந்து நல்ல எண்ணங்களை நம்ம விதைக்க நம்மள்கிட்ட பதிவாக இருக்க எண்ணங்களுமா இருக்கட்டும், இல்லை நம்ம புதுசாக ஏதோ ஒரு தீய எண்ணங்களையே நம்ம கொஞ்சம் போட்டிருந்தாலும் எல்லாமே நம்ம அந்த களையிற மாதிரி களை எடுக்கிற மாதிரி அதை களைஞ்சிட்றதுக்கு நம்மளுக்கு மகிழ்ச்சி கொடுத்துருக்க ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு தான் தற்சோதனை. சரிங்களா? நம்மளே ஆய்வு பண்ணணும். அதான் அகத்தாய்வு, அகம் உள்ளம். அந்த உள்ளத்தை ஆய்வு பண்ணணும். அதுக்கு தான் உள்ளத்தின் சோதனை எப்படி வருது அப்படிங்கிறது நம்ம ஆய்வு பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நம்பர் 1. இன்னொன்று என்ன அப்படின்னா, சரி இன்பமாகவே நம்ம வாழணும், துன்ப நிலை நமக்கு வரக்கூடாது. இப்போ நம்ம வந்து இவ்வளோ நாள் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், அப்போ நம்ம பதிவுகள்லாம் மாறுமானா கண்டிப்பாக மாறும். அதுக்கு மேலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல எண்ணங்களை நிறைய போடணும். அப்போ உயிரின் படர்க்கை நிலை மனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ படர்ந்து போய் அந்த மனம் புலன்கள் வழியாக நிறைய ஈர்த்துட்டு வருது. அப்போ வர்றதை நம்ம என்ன பண்ணணும்? நல்லதாக கொண்டு போய் சேர்க்கணும். கொண்டு வந்து நம்ம உள்ளே போடும்போது நம்மளோட வெளிப்பாடும் எப்படி இருக்குன்னா நன்மையாகவே இருக்கும். சரிங்களா? ஒருத்தருக்கு நம்ம உதவி பண்ணுறதாகட்டும், இல்லை ஒருத்தவங்க நம்மளை கடிஞ்சு பேசினாலும் அவங்களுக்கு விட்டு கொடுத்து போகிறதாகட்டும், இல்லை நம்மளை வந்து யாரும் புரியாமல் பேசினாலும் அவங்களோட சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்கள வாழ்த்துற தன்மையாகட்டும், அவங்கக்கிட்ட நம்ம பேசுகிற விதமாகட்டும், எல்லாமே ஒரு வெறுப்புணர்ச்சி இல்லாமல் அதில் சொல்லியிருக்காங்க. கோபம், வஞ்சமாக இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது,
நம்மள்ட்ட தற்பெருமை இருக்கக்கூடாது. அப்படிலாம் இருக்கும்போது இப்போ நம்ம தான் வந்து ஆட்சி பண்ணுறோம். இப்போ நம்ம தான் தற்பெருமைங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்மளை ஒரு லீடர்ஷிப் நமக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, என்கிட்ட அந்த பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நம்ம உபயோகப்படுத்தணும்னு நினைக்கக்கூடாது. எல்லாமே கடவுள் நம்மளுக்காக கொடுத்த ஒரு வரம். அதை பயன்படுத்தி நல்ல முறையில் மற்றவங்களுக்கு எப்படி நம்ம வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கணும். இந்த குணங்கள்லேருந்து மாறும்போது ஒழுக்க நிலை நெறி தவறாமல் நம்ம வாழும்போது அந்த உள்ளத்தின் சோதனை என்ன வந்தாலும் நம்மளால் டேக்கிள் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ அப்படி நம்ம காந்த ஆற்றலை எப்படி சேமிக்க முடியும்? நல்ல நிறைய நாள் நம்ம வாழணும், பதிவுகளை கழிக்கணும், இறைநிலையை அடையணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா? அப்போ அதுக்கு ஜீவகாந்தம் எவ்வளோ தூரம் நம்ம சேமிக்கணும். நம்ம உடலில் எவ்வளவோ வந்து என்ன பண்ணுறோம், புலன்கள் வழியாக விரயம் பண்ணுறோம். அப்படி புலன்களை நம்ம செலவு பண்ணி கொண்டு வரதை நல்ல பதிவுகளாக கொண்டு வரும்போது நிறைய நம்ம ஜீவகாந்தத்தை நம்ம சேவ் பண்ண முடியும். வான்காந்தத்தோடு நம்ம கண்களை மூடி அடிக்கடி நம்ம வந்து தொடர்பில் இருந்துகிட்டே இருக்கும்போது அந்த ஆற்றல் நிறைய கிடைக்கும். ஞானிகள் மகான்களோட ஒரு ஆற்றல்கள் எல்லாமே நம்மளுக்கு இந்த ஜீவகாந்தத்துக்குள்ளே நிறைய கிடைக்கும். அப்படி நம்ம கிடைக்கும்போது ஜீவகாந்தம் நமக்கு போதுமான அளவு நல்ல ஒரு திணிவாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, எவ்வளோ தூரம் நம்ம மற்றவங்களுக்காக அன்பு கருணையுமாக நம்ம செயல்படுவோம். எல்லா விதத்துலேயும் அப்படி அன்பு கருணையுமாக அந்த இறைநிலையின் பிம்பமாகவே நம்ம மாறிடுவோம். எப்படி கண்ணாடி நம்மளோட தோற்றத்தை எந்த விதத்தில் நமக்கு காட்டுதோ, பிரதிபலிக்குதோ, நம்ம எப்படி கொடுக்குறோமோ அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதே மாதிரி தான் நம்மளோட அந்த ஜீவகாந்தமும் புலன்கள் வழியாக கொண்டு வர அனுபவங்களை வச்சு தான் செயல்படுது. அப்போ உள்ளத்தின் சோதனையும் நமக்கு அப்படி தான். நம்ம ஒருத்தவங்க இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அவங்க அப்படி தான். நம்மளே சரி ஓகே அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓகே அப்படின்னு. அதனால தான் அதை என்ன சொல்கிறாங்க, இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஊற்றுறோம், ஒரு குடத்துலேயே வைக்கிறோன்னு வைங்களேன். டேப்பை திருவி விட்றீங்க, தண்ணி வந்து நிறைஞ்சிட்டே இருக்குது. அப்போ அந்த குடத்துல ஓட்டை இருந்துச்சு அப்படின்னா குடம் எப்படி நிறையும்? தண்ணி மேலேருந்து விழுந்துகிட்டே இருக்கும், கீழ் வழியாக ஓட்டை வழியாக தண்ணி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம ஜீவகாந்தமும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, புலன்கள் வழியாக நிறைய தேவையில்லாத எண்ணங்களை எல்லாத்தையும் கொண்டு போய் குப்பை மாதிரி உள்ளே போட்டுடுறோம். போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து மறுபடியும் பயிற்சி பண்ணுறோம், தவம் பண்ணுறோம், தற்சோதனை பண்ணுறோம், என்ன பண்ணாலும் எனக்கு ஏன் அது சரியாக மாட்டேங்குது அப்படின்னா, அந்த ஓட்டையை நம்ம அடைக்கணும் இல்லையா? அடைச்சாதானே அந்த குடத்துல வந்து ஓட்டை இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம அடைச்சிட்டு குடத்தை வைக்கும்போது குடம் ஃபுல்லாகும். அதே மாதிரி நம்மளோட இப்போ ஜீவகாந்தத்தையும் நம்ம வந்து அதிகமாக தேவையில்லாமல், அதாவது புலன்கள் வழியாக நம்ம செலவு பண்ணணும். கண்டிப்பாக புலன்கள் உபயோகிக்க தான் இருக்குது. ஆனால் அளவு முறையோடு நம்ம உபயோகித்து தேவையானதுகளை மட்டும் நம்ம உள்ளே கொண்டு போகும்போது குடம் எப்படி நல்ல விதத்தில் நிறையுதோ அதே மாதிரி நம்ம உள்ளமும் நல்ல எண்ணங்களை கொண்டு நிரப்ப முடியும், நிறையும். அப்போ தீய எண்ணங்கள் நம்மளை அறியாமலே நம்மளை வந்து அதை தற்சோதனை பண்ண ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சரியாயிரும். சரிங்களா? அப்போ இறைநிலையை உணரக்கூடிய வாய்ப்பு மகான் நமக்கு வந்து நிறைய குரு நமக்கு கொடுத்துருக்குறாரு. அப்போ இது மூலியமாக நம்ம